ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு மேங்கோ ஜூஸ் தான் போட போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கரண்ட் இல்லை. பாப்பா கவியாக இருந்துட்டு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும் நாங்கள் பார்த்தேன். வீட்டில் இருந்த 2 மாம்பழம் இருந்தது, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணுறதை எடுக்கலான்னு பார்த்தாக்கா கரண்ட் இல்லை, அப்போ சார்ஜர் இல்லை, அதனால் போட முடியல. அதனால் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மாம்பழத்தை கட் பண்ண மாம்பழத்தை இதுக்குள்ளே போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு சீனி போட போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு சக்கரை போட போகிறோம். சக்கரை வந்து தேவையான அளவு, நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி. இந்த பழம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டும் புளிப்பாவுமா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கலாம். அளவு வந்து தேவையான அளவு, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு சர்க்கரை. எங்களுக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக பிடிக்குங்கிறனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். ஒரு ஐஸ் கியூப் ஒரு 5-6 போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜூஸை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ நம்ம அரைக்கலாமா? ஸ்டார்ட். சுவிட்ச் போட மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கலாம் எப்படி அரைஞ்சிருக்குன்னு. ஓரளவுக்கு அரைஞ்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அரைக்கலாம். அவ்வளோதான், அரைஞ்சிச்சு. ஜூஸ் எடுத்துக்கலாம். இது வடிகட்ட தேவையில்ல, இது ஆல்ரெடி நல்லாவே இதாக இருக்கும், அதனால் இது வடிகட்ட தேவையில்லை. இந்த ஜூஸ் மட்டும் அப்படியே எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். 2 கிளாஸ் ஜூஸ் வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஜூஸ் குடிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இதை நம்ம ஐஸ்கிரீமாவும் செஞ்சு சாப்பிடலாம், ஜூஸாகவும் குடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்